ஏதோ இந்த தடவை மட்டும் பைபிள் தூக்கிட்டு போனேன், போன தடவையும் பைபிளை தூக்கிட்டு போனேன். அப்ப என்னை பரிசோதித்த, என்னை இன்டர்வியூ பண்ண அந்த மேல் அதிகாரி, நீங்க ஒரு பாஸ்டர்னு தெரியும், நல்லது, உங்க கையில பைபிள் இருக்கிறது நல்லது, 55 வயசுக்கு பிற்பாடு உங்களுக்கு அரசாங்கத்துல சில சலுகைகளுக்காக சில ஆபீஸுகளுக்கு உங்களை அனுப்ப போறேன், போற இடம்லாம் அந்த பைபிளை தூக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்காது, இது கிறிஸ்தவ நாடுதான், ஆனா இப்பொழுது இது கிறிஸ்தவ நாடு இல்லை என்று சொல்லி இன்னைக்கு காலையில் அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எனக்கு வேதனையாக இருந்தது. அவருடைய பேர் ஜான் ஆஸ்டன். ஆக இப்பேற்பட்ட கிறிஸ்தவ தேசத்திலே கிறிஸ்துவுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ நம்முடைய பூரண சுவிசேஷம், அவர் பிறந்தார் இந்த தேசத்திற்காக, அவர் இந்த தேசத்திற்காக மரித்தார், இந்த தேசத்திற்காக உயிர்த்தெழுந்தார், இந்த தேசத்துக்காகவே இன்னும் இருக்கிறார் என்பதை சொல்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஆக இரண்டாவதாக சுவிசேஷத்தை சரியாக பூரணமாக சொல்ல வேண்டும் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு தெரியும். மூன்றாவதாக, கடைசியாக, முதலாவதாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக எது சுவிசேஷம்? பூரணமான அவருடைய பிறப்பு, அவர் மரிப்பு, உயிர்த்தெழுதல், இன்னைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார், இன்னைக்கும் திருச்சபையில் அவர் வாசம் செய்கிறார் என்பதை சொல்வது இரண்டாவது சுவிசேஷம். மூன்றாவதாக கடைசியாக 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தம்முடைய குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. இது எந்த நேரமானாலும் சரி, இடைவிடாமல் எப்பொழுதும் அவரை குறித்து நான் விட்னஸ் பண்றேன், சாட்சி கொடுப்பேன். அதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தை, பூரண சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு சுவிசேஷம். இது எப்படி சொல்ல வேண்டும்? எந்த சூழ்நிலையிலே பவுல் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று தெரியுமா? அவன் தன்னுடைய கடைசி ஆயுசு காலத்துக்குள்ள எப்படி ஆயிரும், உலகத்திலே அந்த நாட்களே பெரிய தலைநகரமாக இருக்கக்கூடிய ரோமுக்கு நான் போக வேண்டும், அங்கு சுவிசேஷத்தை சொல்லப்பட வேண்டும். அதோ 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் இதை சொல்லும் போது வெட்கப்பட மாட்டேன். அவ்வளவு சாலிடாக, பயங்கரமாக அவன் தன்னுடைய சுவிசேஷத்துக்காக கூக்குரல் இடுகிறான். ஆக அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரே இந்த தேசத்திலே சுவிசேஷம் என்னால் ஏந்த மட்டும், 14ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது பாருங்கள், என்னால் ஏந்த மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன், அதை குறித்து வெட்கப்பட மாட்டேன், அது எனக்கு தேவ பலனாயிருக்கிறது. அது ஆனபடினாலே 18ஆம் வசனத்தை பாருங்க, அந்த 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்க கூடாது. இன்னும் பின்னாலே வாசிக்க போகும்போது அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. சுவிசேஷத்தை நான் சொல்ல முடியாதபடி எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய அநேக மக்கள் சொல்லக்கூடிய சாக்கு போக்கு, காரணங்கள் காட்டக்கூடிய வேலைகள் இன்னைக்கு அநேக மக்களுக்கு இருக்குது. ஆனபடினாலே அதற்கு இங்கு இடம் இல்லை. இடைவிடாமல் நான் சாட்சி சொல்ல வேண்டும், நல்ல செய்தியை சொல்ல வேண்டும், ஆண்டவரின் கையிலே கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதை பவுல் இந்த ஒரு அதிகாரத்துல மாத்திரம் சுவிசேஷத்தை குறித்து இப்படியாக சொல்லுவேன். பிரித்தெடுக்கப்பட்டவன் முழுமையான சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதை நான் கண்டிப்பாக இடைவிடாமல் நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் அதை சொல்ல வேண்டும். கொரிந்தியர்ல சொல்லுதான் பசுத்த பவுல், அந்த சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் எனக்கு ஆபத்து வரும், எனக்கு ஐயோ, காலையில சாப்பிடலன்னு சொன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு எனக்கு உசுறு போயிடும், ஐயோ சொல்றது போல இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறோம். அதற்காக தான் புதிய வாழ்வு ஒரு ஜெப கோபுரத்தை நாம் எழுப்பியிருக்கிறோம். ஆக நம்முடைய ஜெபத்திலே கடைசி ஜெபம் எப்படி என்று தெரியுமா? முதல் நம் தாயத்துக்காக ஜெபிக்கிறோம், பிற்பாடு ஆண்டவரே நான் வாழுகிற அமெரிக்க தேசத்திலே என் மக்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கொலம்பஸ்ல மாத்திரம், நான் வாழுகிற இடத்துல மாத்திரம் என்னை சுற்றி ஒரு 5 மைலுக்குள்ள கிட்டத்தட்ட 1000 இந்திய குடும்பங்கள் இருக்கிறது. கொலம்பஸ் சிட்டிக்குள்ள மாத்திரம் 10,000 மக்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் பாருங்கள். கடந்த வாரத்தில் இதே நாட்களிலே ஆஸ்லாண்ட் பகுதியிலே ஒரு கிறிஸ்தவ கன்வென்ஷன்ல கலந்து கொண்ட கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்துல கூடினார்கள். பூரண சுவிசேஷத்தை அறிந்தவர்கள். இதுல 3/4 ஜனங்கள் இந்திய மக்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே என்னால் ஏண்ட மட்டும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இன்னும் இருக்கும் என்று சொன்னால் சீக்கிரமாக இந்த சமுதாயத்தை நாம் சந்திக்க முடியும். ஆனால் எதற்காக நாம் செய்யாமல் இருக்கிறோம்? வெட்கம், ஒன்று பயம், பலமில்லாத ஒரு பயம். அந்த வசனத்துல மாத்திரம் உள்ள குறிப்பை மாத்திரம் வைத்து சொல்லுவேன். பயம், வெட்கம், இது கைப்பிரதிகளை கொடுப்பது. ஐயோ எனக்கு வெட்கமாக இருக்கிறது. வெட்கத்தினால சுவிசேஷம் அமர்ந்து
பிரமாணங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போகும்போது நீ என்னை மறவாதே, என் வார்த்தையை மறவாதே, என் நியாய பிரமாணங்களை மறவாதே, நீ கை கொள்ள வேண்டும் என்று உனக்கு எழுதி வைத்திருக்கனே அந்த பிரமாணங்களை ஒருபோதும் மறவாதே என்று சொல்லி கட்டளையிட்டு ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு ஆண்டவர் தன் இஸ்ரவேல் மக்களை அனுப்புகிறார். சொல்லி அவர் சொல்லுகிறார், அங்கே இருக்கிற மக்களோடு கலவாதே, அவர்கள் செய்கிற விக்கிரகங்களை தொடாதே, வணங்காதே, பார்க்காதே, அவரோடு ஒப்பந்தம் பண்ணாதே என்று தெல்ல தெளிவாக உபாகமத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதை செய்கிறார்கள். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு வந்திருக்கிற நாம் இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல இந்தியர்கள் 3வது இடத்துல இருக்கிறோம். அமெரிக்க தேசத்திலே இன்னைக்கு இந்திய வம்சாவளிகள் 3வது இடத்துல இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இந்திய வம்சாவளியை விட்டுவிட்டு இன்னைக்கு அமெரிக்க வம்சாவளியை ஒட்டி கொண்டிருப்பதனாலே இங்கே சுவிசேஷத்திற்கு இடம் இல்லை. ஆனபடினாலே ஆனால் பாருங்கள், இங்க இருக்கிற கலாச்சாரத்து மேல ஒரு ஆசை, இங்க இருக்கிற ஒரு உணவிலே ஒரு ஆசை, இங்க இருக்கிற பாஷை மேலே ஒரு ஆசை. ஆனால் வீரமாமுனிவர் ஜோசப் என்ற டெக்ஸி இத்தாலி நாட்டில இருந்து நம் தாயகத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மொழியை கற்று, இலக்கணத்தை கற்று, தமிழிலே தன்னுடைய புலமையை கற்றுக் கொடுத்தார். அவருக்கு பேரு தைரியமான ஒரு முனிவர், வீர மா முனிவர். அவருக்கு சொல்லுகிறார்கள் தைரியமான தேவனுடைய நாதர் என்று சொல்லுகிறார்கள். தைரியமான தேவனுடைய நாதர் என்று சொல்லி அங்கே இருந்த அக்கால தமிழ் மக்கள் அவருக்கு கொடுத்த பேர். அவருடைய வெண்பா, அவருடைய பாடல்கள், இலக்கிய நயங்கள் இன்னைக்கு தமிழுக்கு சவால் கொடுக்கிறது. வேற தேசத்திலிருந்து இந்திய மண்ணுக்கு வந்து தமிழை கற்று கிறிஸ்தவ அன்பினாலே தமிழுக்கு சவால் கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்தான். ஆக இந்திய வழியிலிருந்து வந்திருக்கிற நாம் இந்த கிறிஸ்துவுக்கு, இந்த அமெரிக்க வாழ் மக்களுக்கு ஒரு சவால் கொடுக்கக்கூடிய வெட்கப்படாத சுவிசேஷத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே ஒரு அர்த்தம் உண்டு. இங்க வந்திருக்கிற 3வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. 16வது நூற்றாண்டிலே வீரமா முனிவர் 18ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய இந்திய மண்ணிலே பிறந்த அருமையான பிஷப் பேராயர் VS அசேரியா அவர்கள் 18ஆம் நூற்றாண்டிலே வெள்ளான் விலையிலே பிறந்த மனுஷன், இறையியல் கல்வியிலே படித்த மனுஷன். படிப்பினாலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணுகிறார். வாருங்கள், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆட்கள் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர் அறைகூவல் கொடுக்கும் போது அந்த மிஷனரி கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன் எழும்பி அந்த பிஷப்பை பார்த்து, அந்த நேரத்தில் இருந்த மிஷனரியை பார்த்து, நீங்களே ஏன் ஒரு மிஷனரியாக செல்லக்கூடாது? பிரசங்கம் பண்றீங்களே, நீங்க ஏன் சொல்லக்கூடாது? எங்களை கூப்பிடுங்களே. இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு வாலிபன் உட்கார்ந்து விட்டான். செய்தியை முடித்து, ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு சென்ற மூலம் அந்த அருமையான VS அசரியா அவர்கள் 18ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்து தேவ ஆவியானவரோடு இடைப்படுகிற நேரத்திலே அவர்கள் ஆரம்பித்த ஊழியம் தான் IMS, NMS, CSI திருச்சபைகள். ஆண்டவர் பெரிய காரியங்களை தோர்னக்கல் பகுதியிலே அவர்கள் கால் பதித்தார்கள். அவர்கள் கால் பதித்த போது 8000 கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர் மரிக்கிற வேளையிலே 2,26,000 மக்கள் கிறிஸ்தவ மக்களாக அவர் மாற்றினார். காரணம் என்ன? சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர். முழு சுவிசேஷத்தை சொன்னார். எந்த நிலையிலும் இடைவிடாமல் அவர் சாட்சியை சொன்னார். 1945ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார். இந்திய தேசத்திலே முதல் பிஷப்பாக இருந்தார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன் என்பதை மனதிலே தீர்மானம் பண்ணி இந்த ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதை சொல்லி கங்கணம் கட்டி திட்டங்கள் செலுத்து இலக்கை அமைத்து அற்புதங்களை எதிர்பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே, சுவிசேஷம் என்கிற வார்த்தையின் மூலமாக ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு நீர் எங்களை பிரித்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பசுத்தவானாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனாக எங்களை மாற்றினதுக்காக உமக்கு நன்றி. தடையில்லாதபடி ஆண்டவரே சுவிசேஷத்தை மாற்றி பேசிவிடாதபடி முழுமையான முறையிலே நீர் பிறந்தார். ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தெழுந்தீர். இன்றைக்கும் என்னோடு கூட நீ இருக்கிறீர் என்பதை மற்றவர்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்ல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆண்டவரை இடைவிடாமல் மக்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகனாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் சுவிசேஷகன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்வது போல சுவிசேஷ பாரம் எங்கள் மேலே அதிகமாய் உண்டாகட்டும். ஆதாயத்திற்காக சுவிசேஷ ஊழியம் செய்யாதபடி ஆத்தும ஆதாய பாரத்தோடு கூட
இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே ஜெப குறிப்பாக சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீ கேட்டு பர்மா முதற்கொண்டு அமெரிக்க தேசம் வரைக்கும் ஆண்டவரை செய்ய இருக்கிற அற்புதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப ஐக்கியத்தின் மூலமாக நீ செய்ய இருக்கக்கூடிய சுவிசேஷ செயலுக்காக ஸ்தோத்திரம். வெப்சைட்டுகளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களை ஆண்டவரை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இப்பேற்பட்ட ஆண்டவரை மூத்த தலைவர்களின் ஜெப வீரர்களையும் இந்த ஐக்கியத்தில் இணைத்து இந்த ஜெபத்தின் மூலமாக உன் சுவிசேஷ பணி தடையில்லாமல் போகும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வருகை வரைக்கும் பரிசுத்தமும் உடைய அன்பும் எங்கள் அதிகமாய் பெருகும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.